புள்ளிவிவரவியல் 2வது வீடியோவில் இடையத்தை பற்றி கதைக்க போகிறோம். இடையம் ஏற்கனவே இடைய பற்றி பார்த்தோம். இப்போ இடையம்டா என்னென்னு பற்றி பார்த்தோம். இடையமும் நாங்கள் 3 வகையான தரவு தொகுதிகளை படிக்க போகிறோம். 3 வகையான தரவு தொகுதிகளை பற்றி ஆராய போகிறோம். முதலாவது வகை கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதி, 2வது வகை கூட்டமாக்கப்படாத மீடியன் பரம்பல், 3வது வகை கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி. மொத்தமாக 3 வகையான தரவுகளை பற்றி ஆராய போகிறோம். இந்த இடையமும் இந்த 3 வகையான தரவுகளுக்கும் எப்படி காண்றதுன்னு பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதி பார்த்தால், கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதி என்ற நேரம் அது சும்மா ஏறுவரிசைப்படுத்தப்பட்டு எந்த விதமான செயற்பாடுகளும் செய்யப்படாமல் ஏறுவரிசைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தொகுதி. x1 x2 x3 இப்படி xn வரைக்குமாக ஏறுவரிசைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தொகுதி. ரைட். இப்போ இடையம்ன்றது உண்மையான கன்செப்ட் என்னென்றால், இந்த தரவு தொகுதியில் நடுவில் இருக்கிற பெருமானம், நடுவில் காணப்படுற தரவு. ரைட். ஒரு 7 தரவுகள் காணப்பட்டால் அந்த 7 தரவுகளையும் நடுவில் இருக்கிற தரவு யார்? ரைட். உதாரணத்துக்கு இங்கே 3 தரவுகள் காணப்பட்டிருந்தால், 3 தரவுகள் x1 x2 x3 காணப்பட்டிருந்தால், இந்த தரவுல நடுவில் காணப்படுறவர், அதாவது இந்த x2ன்ற பெருமதி தான் இந்த தரவு தொகுதியின் இடையாக காணப்படுவார். அப்போ இடைன்றது சிம்பிளா சொல்றது எப்படி என்றால், நடுவில் இருக்கிற தரவு தொகுதி. ரைட். நடுவில் இருக்கிற தரவு, மொத்தமான தரவு தொகுதியில நடுவில் இருக்கிறது. ரைட். அப்போ கூட்டமாக்கப்படாத தரவுன்னு சொல்ற நேரம் அது ஒரு ஏறுவரிசைப்படுத்தப்பட்ட சாதாரண தரவு தொகுதி. ரைட். சாதாரணமாக ஏறுவரிசையில் எழுதப்பட்ட ஒரு தரவு தொகுதி. அப்ப இங்க எண்ணின் பெருமானம் ஒற்றையாக இருந்தால், எண்ணின் பெருமானம் ஒற்றை எண்ணாக இருந்தால், உதாரணத்துக்கு 1 3 5, 1ன்றது ஒரு தரவு தொகுதி அல்ல, அது ஒரு தரவு. அப்போ 1 தவிர்த்து மிச்சம் உள்ள ஒற்றை எண்களை பார்ப்போம். 3 அரிக்கலாம், 5 அரிக்கலாம், 7 அரிக்கலாம். ரைட். எத்தனையாவும் இருக்கலாம் ஒரு ஒற்றை எண். உதாரணத்துக்கு 5 இருக்கு. x3 x4 x5 5 தரவுகள் காணப்படும். இந்த 5 தரவுகளையும் இடையம் காரணமாக இருந்தால், இடையம்ன்றது நடுவில் இருக்கிறது. நடுவில் இருக்கிற தரவு. அப்ப 5 தரவுகள் காணப்பட்டால் அதில் நடுவில் இருக்கிறவர் எப்படி காணலாம்னா, மொத்தம் 5 தரவுகள் காணப்படுது. அந்த 5ஓடு நான் 1 கூட்டி 2 ஆல பிரிக்கிறேன். 1 கூட்டி 2 ஆல பிரிக்கிறேன். அதாவது 3. 3 அல்ல விட 3வது ஈட்டுன்றது தான் வீடு. 3வது ஈட்டுன்றது 3வது தரவு. ரைட். அப்போ 5 தரவுகள் காணப்பட்டால் 3வது காணப்படுவர் என்ற இடையமாக காணப்படுவார். கூட்டமாக்கப்படாத தரவுகள். ரைட். இதுவே 7 10 எத்தனையாக இருந்தாலும், ஒற்றை எண்களை பொறுத்தவரையில 7 9 11 எத்தனையாக இருந்தாலும், உதாரணத்துக்கு 23 தரவுகள் இருந்தால், 24ன் கீழ் 2 12வது தரவு என்ற நடுவில் இருக்கிற தரவாக காணப்படும். அப்போ ஒற்றை எண்கள்ல எத்தனை தரவுகள் வந்தாலும் எனக்கு நேரடியாக எத்தனையாவது ஈட்டுன்னு கண்டுபிடிக்கலாம். ஈட்டுன்றது இத்தனையாவது தரவை குறிக்கும். ரைட். இத்தனையாவது தரவை நான் எண்ணி பார்த்து எனக்கு இடையத்தை கண்டுபிடிக்கலாம். இதுவே எண் இரட்டை எண்ணாக இருந்தால், எண் இரட்டை எண்ணாக இருந்தால், உதாரணத்துக்கு எண் ஒரு இரட்டை எண்ணாக இருந்தால், உதாரணத்துக்கு சொல்லுவோம் x1 x2 x3 x4 வருது. ரைட். இப்போ மொத்தமாக 4 தரவுகள் காணப்படுது. அந்த 4ஓட 1 கூட்டி நான் 2 ஆல பிரிச்சால் அது 5ன் கீழ் 2 2.5 வரும். எங்களுக்கு காணப்படுற தரவுகள் முதலாவது தரவு, 2வது தரவு, 3வது தரவு, 4வது தரவுன்னு காணப்படுது. அப்போ 2.5வது தரவு எங்க காணப்படுது? ரைட். 2.5ன்ற நேரம் 2.5ன்ற நேரம் உண்மையில எப்படி என்றால், அது 2வது தரவுடையும் 3வது தரவுடையும் நடுவுல காணப்படுற தரவு. இது முதலாவது தரவு, இது 2வது, இது 3வது, இது 4வது தரவு. ஆகவே 2க்கும் 3க்கும் நடுவுல 2.5வது தரவு காணப்படும். ரைட். 2க்கும் 3க்கும் நடுவுல 2.5வது தரவு காணப்படும். அப்ப எனக்கு 2வது தரவும் தெரியும், 3வது தரவும் தெரியும். 2.5வது தரவுன்றது தரவோட பெருமதி என்னவாக இருக்கும்னால் x2 plus x3ன் கீழ் 2 இருக்கும். அதாவது இவங்க 2 பேரையும் சராசரியாக இருக்கு. இவங்க 2 பேரையும் சராசரியாக இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்றது என்றால், ரைட், இந்த ஏன் இது 2ஐயும் கூட்டி 2 ஆல பிரிக்கிறோன்ற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்றேன் என்றால், இடையத்தை பொறுத்தவரையில பிரச்சனை இல்லை. 2ஐயும் கூட்டி 2 ஆல பிரிக்கலாம். 2வது தரவையும் 3வது தரவையும் கூட்டி 2 ஆல பிரிக்கலாம். ஆனால்
பிறகு விலகலின் அளவைகள் படிக்கிற நேரம் சதமானம், தசமானம், காலணைகள் இதெல்லாம் வார நேரம் ரெண்டால பிரிக்கிற கான்செப்ட் இல்லாம வேற வேற நம்பர்ஸால பிரிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். ரைட், வேற வேற நம்பர்ஸால பிரிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். உதாரணத்துக்கு x1, x2, x3, x4 4 தரவுகள் காணப்பட்ட நேரம் நான் நம்பர்ஸ்லேயே வழங்கப்படுத்துகிறேன். 3, 8, 11, 15 இருக்கிற நேரம். இப்போ எனக்கு இடையம் காணணுமாக இருந்தால், ரைட், இடையம் காணணுமாக இருந்தால் குறிப்பிடுற அடையாளம் ME குறிப்பிடுவாங்க. ரைட், இடையம் காரணமாக இருந்தால் அது ஆரம்பத்தில் செஞ்ச கணக்கின் பிரகாரம் 2.5 வரப்போகுது. அதாவது இவர் 2 பேரையும் கூட்டி நான் 2 பிரிக்க போறேன். ரைட், ஏன் 2 பிரிக்கணும், ஏன் கூட்டி 2 பிரிக்கணும், என்ன காரணம் என்றால் இந்த 3க்கும் 8க்கும் இடைப்பட்ட தரவுகள் சீராக அதிகரிக்கிறதா நான் கொள்ள போறேன். ரைட், இந்த தரவுகள் சீராக அதிகரிக்கிறதா நான் கருத போறேன். 3க்கும் 8க்கும் 11க்கும் இடையிலான மாற்றம் சீராக அதிகரிக்கிறதா நான் கொண்டால், ரைட், இது என்ற 2வது தரவு, இது என்ற 3வது தரவு, ரைட், 2வது தரவு 8, 3வது தரவு 11. இந்த 8க்கும் 11க்கும் இடையில தரவுகள் சீராக அதிகரிக்கிறதா கொண்டால் 2.5வது தரவுன்றது இவங்க 2 பேருக்கும் இடையில காணப்பட போகுது. ரைட், 2.5வது தரவுன்றது இவங்க 2 பேருக்கும் இடையில காணப்பட போகுது. அப்ப நான் இந்த கோணத்தை தீட்டான் எடுத்தால், இந்த கோணத்தை நான் தீட்டான் எடுத்தால் எனக்கு 2 முக்கோணிகள் கிடைக்கும், ABCDE. இப்போ நான் tan தீட்டாக்களை சமப்படுத்தி பார்ப்போம். ரைட், இடையத்தை பொறுத்தவரையில் இது கஷ்டம் இல்லை, நேரடியாக உங்களுக்கு 2 பிரிக்கலாம். ஆனால் விலகலின் அளவைகள் படிக்கிற நேரம் காலணிகள்லாம் சம்மந்தப்படும். அந்த நேரத்தில் இந்த முறையை பயன்படுத்துறது உங்களுக்கு லேசாக இருக்கு. வேற வேற நம்பர்ஸால பிரிக்க வேண்டி வரும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் பாடமாக்கி வைக்கிறத விட இந்த முறை உங்களுக்கு இலகுவாக இருக்கு. எப்படின்னா 2வது தரவு 8, 3வது தரவு 11, 2.5வது தரவு இவங்க 2 பேருக்கும் இடையில தான் காணப்பட போகுது. ரைட், இவங்க 2 பேருக்கும் இடையில காணப்பட போகுது. அப்போ 2.5 இந்த பெருமதி எவ்வளோ, அதான் 2 இடையம். ரைட், 2.5 இந்த பெருமதி, இந்த எக்ஸ் பெருமதி எவ்வளோ, அதான் 2 இடையம். ரைட், அப்போ இந்த எக்ஸ் பெருமதியை காண்றதுக்காக நான் ME குறிப்பிடுறேன். ரைட், ME குறிப்பிடுறேன். இப்போ நான் tan தீட்டா போட்டால், இந்த பெரிய முக்கோணத்துக்கு நான் tan தீட்டா போட்டால் 3/2 கீழ் 11/8. இப்போ நான் சின்ன முக்கோணத்துக்கு tan தீட்டா போட்டால் ரெண்டுமே ஒரே tan தீட்டா, ரெண்டுமே சமன். அல்லது இயல்புத்த முக்கோணம் யோசிக்கலாம். ரைட், இயல்புத்த முக்கோணம் யோசிக்கலாம். இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் CBயின் கீழ் AB ஆக இருக்கும். அதாவது 2.5/2 கீழ் ME/8. ரைட், ME/8. அதாவது உண்மையில் இது 1 கீழ் 3 0.5 கீழே ME/8. ரைட், இதை நான் x1 x2 எடுத்திருந்தால் இதன் x2 இதன் x3 ஒரு பொதுவான சமன்பாடு கிடைச்சிருக்கு. ரைட், சாரி, இது 2வது, இது 3வது, இது x2 இது x3 ஒரு பொதுவான சமன்பாடு கிடைச்சிருக்கு. இப்போ இதை சுருக்கி எனக்கு ME கண்டிருக்கலாம். ME கண்டிங்கிறால் 17.5 வரும். ரைட், 17 19 அப்போ 8.5 வந்துருக்கு. இது 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்கிற பெருமதி இங்கே ME விடையாக வந்திருக்கு 9.5. ரைட், ஆனால் ஒரு பொதுவான சமன்பாடு எடுக்கணுமாக இருந்தால் இதை நான் x2ஆகவும் இதை நான் x3ஆகவும் எடுக்கிற நேரம், இப்போ நான் tan தீட்டா போட்டால் பாருங்க, இவர் சாய இவர், அதாவது அது ஒன்று தான், 3/2ன்றது 1. ரைட், இவரின் கீழ் இவர் சாய இவர், அதாவது x3 - x2 அது சமன். ரைட், சின்ன முக்கோணத்துக்கு போட்டால் 0.5 கீழே ME/8 ME/x2. ரைட், இப்போ ME/x2ன்றது 1 கீழ் 2 x3/1 கீழ் 2 x2. ரைட், இப்போ இந்த x2 அங்கால போனால் பிளஸ் ஆகும். ஆகவே ME-ன்றது 1 கீழ் 2 x3 சக 1 கீழ் 2 x2, அதாவது x2 சக x3 கீழ் 2. இதைத்தான் நாங்கள் 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்கிறதாக சொல்றோம். ரைட், 2 தரவுகளையும் கூட்டி 2ஆல் பிரிக்கிறதா, அதாவது 2வது தரவையும் 3வது தரவையும் கூட்டி 2ஆல் பிரிக்கிறதா சொல்றோம். இதுவே விலகலின் அளவைகள் படிக்கிற நேரம் காலணிகள் சம்மந்தப்படும். காலணிகள் சம்மந்தப்பட்ட நேரம் 2.5 2.3.5 அப்படி எண் பெருமானங்கள் வராம,
ரைட். காலணிகள் காண்ற நேரம் உங்களுக்கு 3.75 2.25 இந்த மாதிரி எண் பெருமானங்கள் வரும். ரைட். இந்த மாதிரி எண் பெருமானங்கள் வரும். இதுக்கும் அதே மெத்தட் தான். ரைட். உதாரணத்துக்கு 3.7 இருந்தால் 3வது தரவுக்கும் 4வது தரவுக்கும் ஒரு சீரான அதிகரிப்பு இருப்பதாக கருதி, இது 3வது தரவு, இது 4வது தரவு, இந்த 2 தரவுகளுக்கும் ஒரு சீரான அதிகரிப்பு இருப்பதாக கருதி இந்த 3.75வது தரவு யாருன்னு கண்டுபிடிக்க போறேன். ரைட். இதே மாதிரியான சில ஸ்டெப்ஸ்ல எழுதிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு காரணிகளும் காணக்கூடியதாக இருக்கு. ரைட். காரணியா இருக்கட்டும், சதமானம் தசமானமாக இருக்கட்டும், விலகலின் அளவைகளாக வருது. ரைட். அதுகளையும் கூட்டமாக்கப்படாத தரவுகளுக்கு காணக்கூடியதாக இருக்கு. அப்போ கூட்டமாக்கப்படாத தரவுகளுக்கு இடையம் காணலாம். 2வது வகை. ரைட். 2வது வகையான தரவு தொகுதி நாங்கள் பார்க்கறது எது என்றால் கூட்டமாக்கப்படாத மீடிரன் பரம்பு. ரைட். கூட்டமாக்கப்படாத மீடிரன் பரம்பு, அதாவது ஒரு கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதி ஒரு அட்டவணை வடிவத்தில் எழுதினால் அது கூட்டமாக்கப்படாத மீடிரன் பரம்பு. அதுக்கு ஒரு எக்ஸ் பெறுமதி காணப்படும், ஒரு எஃப் பெறுமதி காணப்படும். ரைட். ஒரு எக்ஸ் பெறுமதி காணப்படும், ஒரு எஃப் பெறுமதி காணப்படும். எக்ஸ்ன்றது உதாரணம் சொல்லுவோம் 10, 20, 30, 40 இருக்குது. ரைட். அப்போ 10 எத்தனை தடவை வந்திருக்கின்றது இந்த எஃப் குறிக்கும். ரைட். 10 எத்தனை தடவை திரும்ப திரும்ப வந்திருக்கிறது இந்த மீடிரனை குறிக்கும், இந்த எஃப்ஐ குறிக்கும். 10 ஒரு 2 தடவை வந்திருக்கிறதா வைக்கும், 20 3 தடவை வந்திருக்கிறதா வைக்கும், 30 ஒரு 5 தடவை, 40 முறை 5 தடவை. ரைட். 40 முறை 5 தடவை வந்திருக்கிறதா வைக்கும், 5 ஒரு 2 தடவை வந்திருக்கிறதா வைக்கும். ரைட். இப்போதைக்கு ரைட். இப்போ இந்த தரவு தொகுதியை நான் ஒரு நேர்கோட்டில் எழுதினால் அது 10 10 20 20 20 30 30 30 30 30 40 40ன்னு வந்திருக்கு. ரைட். 40 40ன்னு வந்திருக்கு. இப்படி நேர்கோட்டில் காணப்படுற தரவைத்தான் நான் ஒரு அட்டவணை வரையில் எழுதியிருக்கேன். ரைட். இப்போ இந்த நேர்கோட்டில் எழுதப்பட்ட கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதி இடையனுக்கு காணலாம். ரைட். இடையனுக்கு காண தெரியும், இடையம் காண தெரியும். ரைட். மொத்தமாக எத்தனை தரவு இருக்குதுன்னு பார்ப்பேன். ரைட். மொத்தமாக எத்தனை தரவு இருக்குதுன்னு பார்ப்பேன். அந்த தரவுகளோட ஒன்றை கூட்டி 2ஆல பிரிச்சால் அத்தனையாவது ஈட்டு இந்த இடையமாக காணப்படும். ரைட். இந்த இடையமாக காணப்படும். ரெட்டை எண்ணா வந்துருச்சுன்னா அப்போ இது ஒற்றை எண்ணா ஒருக்க மாற்றிப்போ, இதை நான் 3ன்னு போட்டு 40. ரெட்டை எண்ணாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதே முறை தான். ரைட். ஒற்றை எண் கொஞ்சம் லேசாக இருக்குன்னு சுருக்க லேசாக வந்து செஞ்சு காட்டுறேன். ரைட். இப்போ இதில் மொத்தமாக காணப்படுற தரவுகளோட எண்ணிக்கைன்றது இந்த மொத்த மீடிரன்களோட கூட்டுத்தொகைன்னு நான் சொல்கிறேன். காரணம் என்னென்றால் ரைட், இதில் காணப்படுற மொத்த தரவு தொகுதியை நான் காணணுமாக இருந்தால், மொத்தமாக எத்தனை தரவுகள் காணப்படும் நான் காணணுமாக இருந்தால் 10 2 தடவை இருக்குது, 20 3 தடவை இருக்குது. ரைட். 10 2 தடவை இருக்குது, 20 3 தடவை இருக்குது, 30 5 தடவை இருக்குது, 40 3 தடவை இருக்குது. அப்போ இந்த 2 3 5 3 இது எல்லாத்தையும் கூட்டினால் எனக்கு மொத்தமாக வரப்போறது மொத்த தரவுகளின் எண்ணிக்கை. அந்த மொத்த தரவுகளின் எண்ணிக்கை தான் இந்த மீடிரன்களின் கூட்டுத்தொகையாக இருக்கு. ரைட். ஆகவே மீடிரன்களின் கூட்டுத்தொகை 10 13 இருக்கு. ரைட். மொத்த மீடிரன்களின் கூட்டுத்தொகை 13 இருக்கு. இப்போ திரள் மீடிரன் ஒரு கன்செப்ட் ஒன்று வரப்போகுது. திரள் மீடிரன் என்னென்றால் இங்க காணப்படுற எக்ஸ் பெறுமதிக்கு குறைவாக, ரைட், உதாரணத்துக்கு 10 எடுத்தால் இந்த 10க்கு குறைவாக எத்தனை தரவுகள் காணப்படுது. திரள் மீடிரன்ல 2 வகையான திரள் மீடிரன் காணப்படுது, மேல் திரள் மீடிரன், கீழ் திரள் மீடிரன். பெரும்பாலும் பயன்படுத்துறது கீழ்த்திரள் மீடிரன். ரைட். கீழ்த்திரள் மீடிரன் என்னென்றால் இந்த எக்ஸ் பெறுமதிக்கு குறைவாக அல்லது சமனாக, ரைட், இந்த எக்ஸ் பெறுமதிக்கு சமனாகவோ அல்லது குறைவாகவோ எத்தனை தரவுகள் காணப்படும். ரைட். உதாரணத்துக்கு இந்த 10 எடுத்தால் இந்த 10க்கு சமனாகவும் குறைவாகவும் 2 தரவுகள் காணப்படும். ரைட். அப்ப இந்த வரிசையில திரள் மீடிரன் 2. அடுத்து 20 எடுத்தீங்கன்னா 20க்கு சமனாகவும் குறைவாகவும் மொத்தமாக 1 2 3 4 5 தரவுகள் காணப்படும். அப்ப இந்த வரிசையில திரள் மீடிரன் பருமன் 5. 30 எடுத்தீங்கன்னா 30க்கு குறைவாக 1 2 3 4 5 6 7 8 9 10 தரவுகள் காணப்படும். ரைட். இப்ப இப்படி ஃபில் பண்ணிட்டு போற நேரம் உங்களுக்கு ஒரு தொடர்பு விளங்கும் என்னென்றால், ரைட், இந்த திரள் மீடிரன் அட்டவணையை ஃபில் பண்றதுக்கு ஒரு தொடர்பு விளங்கும். இந்த 2 அப்படியே இங்கே போடுபட்டிருக்குது,
இந்த 2ஓட இந்த 3 கூட்டுப்பட்டு இங்கே போடப்பட்டிருக்கு. 2 3 5. இந்த 5ஓட இந்த 5 கூட்டப்பட்டு இங்கே போடப்பட்டிருக்கு. ரைட். அப்ப இந்த 5 இந்த 10ஓட இந்த 3ம் கூட்டப்பட்டு இங்கே 13ஆக போடப்படும். எப்பயுமே திரள் மீறலன்ற கடைசி வரையும் மொத்த மீறல்களின் எண்ணிக்கையும் சமனாக வரும். அப்படி சமனாக வரல என்றால் சுருக்கில் எங்கேயோ பிரச்சனைன்னு அர்த்தம். ரைட். திரள் மீறல்ன்ற கடைசி வரையும் மொத்த மீறல்களின் எண்ணிக்கையும் எப்பயும் சமனாக வரும். ரைட். எல்லா சந்தர்ப்பத்திலும் சமனாக வரும். இப்ப இங்க வந்திருக்கிற 13 உண்மையில யார் என்றால் 40க்கு சமனாகவோ அல்லது குறைவாகவோ காணப்படுற மொத்த தரவுகளின் எண்ணிக்கை. ரைட். 40 தான் நீங்க அதி உயர் எக்ஸ் பெருமானம், அதுக்கு குறைவாக உள்ள தரவுகளின் எண்ணிக்கை. அப்ப இந்த 13ன்றது தான் மொத்த தரவுகளின் எண்ணிக்கை இல்லையா? இந்த 13ன்றது மொத்த தரவுகளின் எண்ணிக்கை இல்லையா? அப்ப 13 மொத்த தரவுகள் காணப்பட்டால் இது ஒரு கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதியா நாம் கருதி, ரைட், இந்த 13 தரவுகளுக்கும் இடையம் காரணமாக இருந்தால் 13 சக 1 கீழ் 2ன்னு காணப்படும். ரைட். இத்தனையாவது ஈட்டாக இருக்கு. இத்தனையாவது ஈட்டாக இருக்கு. அதாவது 13 14 14 கீழ் 2 7வது ஈட்டு தான் என்று இடையமாக காணப்படும். ரைட். இந்த கூட்டமாக்கப்படாத மீட்ரன் பரம்பல்ல இடையமாக காணப்பட போறது இந்த 7வது ஈட்டு. ரைட். அப்ப இந்த 7வது ஈட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 7வது ஈட்டு. ரைட். இப்ப 7வது ஈட்டுன்னு சொல்ற நேரம் இந்த கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதியில 7வது ஈட்டு காண சொன்னால் ஆரம்பத்திலிருந்து 7வது காணப்படுற தரவை நாங்கள் எண்ணி எடுப்போம். ரைட். 1 2 3 4 5 6 7 30. ரைட். இந்த 30ன்றது தான் 7வது தரவாக இருக்கு. ரைட். இந்த அட்டவணையை வச்சு இதை ஒரு நேர்கோட்டு தரவு தொகுதியாக எழுதாமல், கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதியாக எழுதாமல், இந்த அட்டவணையை வச்சு எப்படி யோசிக்கலாம் என்றால், இந்த 10ன்றது 2 தடவை வந்திருக்குது. அதாவது 10 திரள் மீட்டர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த வரிசையில திரள் மீட்டர் 2 அர்த்தம் என்னென்றால், இந்த 10க்கு குறைவாக 2 தரவுகள் காணப்படுது. ரைட். 20 வரிசையில திரள் மீட்டர் 5ன்றது அர்த்தம் என்னென்றால் 5 குறைவாக 20 குறைவாக 5 தரவுகள் காணப்படுது. அப்ப 30க்கு குறைவாக 10 தரவுகள் காணப்பட்டால் இந்த 7வது தரவும் இந்த 10க்கு இடைப்பட்டு தான் காணப்படும். ரைட். இந்த 7வது தரவும் இந்த 10க்கு இடைப்பட்டு தான் காணப்படும். ஆனால் 5 தரவுகள் எங்க காணப்படுதுன்னா 20க்கு முன்னுக்கு 5 தரவுகள், 30க்கு முன்னுக்கு 10 தரவுகள். அப்ப இந்த 7வது தரவு கட்டாயம் 30ஆகத்தான் இருந்திருக்கணும். ரைட். 20க்கு குறைவாக 5 தரவுகள் காணப்பட்டுச்சு, 30க்கு குறைவாக 10 தரவுகள் காணப்படுது. அப்ப இந்த 7வது தரவு கட்டாயம் இந்த 30ஆக தான் இருந்திருக்கேன். ரைட். இது நீங்க கூட்டமாக்கப்படாத வரிசையில பார்த்தீங்கன்னாலும் 1 2 3 4 5 6 7 5 6 7 30 தான் என்ற இடையமாக கிடைக்குது. ரைட். இது கூட்டமாக்கப்படாத மீட்டரன் பரம்பல்ல இடையம் காண்ற முறை. அதாவது திரள் மீட்டர் அட்டவணையை பூர்த்தி செஞ்சால் அதுல இருந்து எத்தனையாவது ஈட்டு எனக்கு தேவையோ அதை நான் கண்டுகொள்ளலாம். அடுத்து 3வது வகையான தரவு தொகுதி எது என்றால் கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி. கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி. கூட்டமாக்கப்பட்ட தரவுன்னு சொல்ற நேரம் அங்க வகுப்பா இடைகள் காணப்படும், ஒரு வீச்சு காணப்படும். உதாரணத்துக்கு 0 10, 10 20, 20 30, 30 40, 40 50. இந்த மாதிரி வீச்சுக்கள் காணப்படும். ஒரு காலமும் இடையா இருக்கட்டும், இடையமாக இருக்கட்டும், ஆகாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு வீச்சில் எனக்கு பெருமதி கொடுக்கலாம். அவருடைய இடையம் உதாரணத்துக்கு 20 30க்குள்ள காணப்படுது, அவருடைய ஆகாரம் 30 40க்குள்ள காணப்படுது, அப்படி கொடுக்கலாம். கட்டாயம் ஒரு எண் பெருமானம் கொடுக்கணும். குறிப்பிட்ட ஒரு பெருமானம் இதுதான் ஆகாரம், இதுதான் இடையம்னு கொடுக்கணும். ரைட். அப்ப இந்த கணக்கை பொறுத்தவரை பிரச்சனை வரப்போ இதுக்கான மீட்ரன்களும் தரப்பட்டிருக்கு. ரைட். சொல்லுவோம் உதாரணத்துக்கு 2 5 7 2 3 ரைட். 3 மொத்தமா 4 மொத்தமாக எத்தனை தரவுகள்? 7 14 14 6 20 தரவுகள். கூட்டமாக்கப்பட்ட தரவுகள்ல ரைட் இடையம் காண்ற நேரம் வளமையா கண்ட மாதிரி n+1 கீழ் 2வது ஈட்டுன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். இங்க நேரடியாக n/2 யூஸ் பண்ணலாம். ரைட். n+1 என்ற n+1 கீழ் 2வது தரவு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இங்க நேரடியாக எனக்கு n/2வது தரவு பயன்படுத்தலாம். இங்கே
ரைட். இங்கேயும் நான் திரள் மீட்டர் அட்டவணை பூர்த்தி செஞ்சால், ரைட், திரள் மீட்டர் அட்டவணை பூர்த்தி செஞ்சால் எல்லா வகையான தரவுகளுக்கும் திரள் மீட்டர் வலை உதவியாக இருக்கு. ரைட். அப்போ திரள் மீட்டர் அட்டவணையை நான் பூர்த்தி செஞ்சால் இந்த 2 அப்படியே நேரடியாக எங்கே போடுவேன்? இங்கே மொத்தமாக எனக்கு 20 வந்திருக்குது. ரைட். 2 மஞ்சும் 7, 7 மேலும் 14, 16, இங்கே 20. ரைட். மீட்டர்கள் மொத்த எண்ணிக்கையும் திரள் மீட்டர் கடைசி எண்ணிக்கையும் சமனாக வந்திருக்கு. ரைட். ஓகே. இப்போ மொத்த தரவுகளின் எண்ணிக்கை 20 எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ரைட், அப்போ எந்த இடையம் காணப்பட போறது 10வது தரவாகும். ரைட். மொத்த தரவுகள் 20 காணப்பட்டால் இந்த இடையமாக காணப்பட போறது 10வது தரவு. இந்த 10வது தரவு எங்க இருக்குது நான் பார்த்தேன்னால் இந்த வரிசையில் இந்த வகுப்பாயிரில மொத்தமாக 7 தரவுகள் தான் காணப்படுது. இந்த 20ல இருந்து 30 வரைக்கும் மொத்தமாக 14 தரவுகள் காணப்படுது. அப்ப இந்த 10வது தரவும் கட்டாயம் இந்த இடத்துல தான் எங்கேயோ காணப்படணும். ரைட். இந்த இடத்துல தான் எங்கேயோ காணப்படணும். 20ல இருந்து 30க்குள்ள எங்கேயோ காணப்பட போகுது. 20ல இருந்து 30க்குள்ள எங்கேயோ காணப்பட போகுது. ஆனா நான் சொன்ன இடையம் கொடுக்குற நேரம் கட்டாயம் ஒரு வீச்சு கொடுக்கலாம். ஒரு வீச்சு கொடுக்கலாம். 20ல இருந்து 30 வரைக்கும் ஒரு வீச்சு கொடுக்கலாம். கட்டாயம் ஒரு எண் பெருமானம் கொடுக்கணும். அப்ப 20ல இருந்து 30க்குள்ள எந்த எண் யார், அதை எப்படி கண்டுபிடிக்கப்படும்? ரைட். இதுக்கு திரள் மீட்டரன் வலையின் ஒரு உதவி செய்யப்படும். ரைட். திரள் மீட்டரன் வலையை ஓடவளையும் படிச்சிருக்கேன். திரள் மீட்டரன் வலையை எப்படி வரையப்படும்னா கூட்டமாக்கப்பட்ட தரவுகளுக்கு, ரைட், நான் சொன்ன திரள் மீட்டரன்ல 2 வகையான திரள் மீட்டரன் காணப்படுது. திரள் மீட்டரன்ல 2 வகையான திரள் மீட்டரன் காணப்படுது. மேல் திரள் மீட்டரன், கீழ் திரள் மீட்டரன். வளமையா நாங்கள் வரைகிறது கீழ் திரள் மீட்டரன். இங்க நாங்கள் போட்டிருக்க திரள் மீட்டரனுக்கு என்ன அர்த்தம்னால் இந்த வகுப்பாயிட உயர் பெருமானம் அல்லது மேல் பெருமதியை விட குறைந்த அளவான தரவுகள் 2 காணப்படுது. அதாவது இந்த வகுப்பாயில 10 விட குறைவான தரவுகள் 2 காணப்படுது. 20 விட குறைவான தரவுகள் 7 காணப்படுது. 30 விட குறைவான தரவுகள் 14 காணப்படுது. ரைட். இப்ப திரள் மீட்டரன் கீழ் திரள் மீட்டரன் வரைகிற நேரம் ரைட் இந்த புள்ளிகளை தெரிவு செஞ்சு இந்த 10, 20, 30, 40, 50 என்ற புள்ளிகளை தெரிவு செஞ்சு அதற்கேற்ற திரள் மீட்டரன் புள்ளிகளை நான் வரையணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் 10 மார்க் பண்ணால் அந்த 10க்கான திரள் மீட்டர் பெருமானம் 2ஆக இருக்கும். அடுத்து 20 என்ற பெருமதியை நான் எடுத்தால் 20 என்ற புள்ளி எடுத்தால் அதுக்கான திரள் மீட்டர் பெருமானம் 7ஆக இருக்கும். ரைட். இப்படி ஒவ்வொரு புள்ளிகளையும் வச்சு நான் டாட்ஸ் வச்சு வரைஞ்சால் அந்த திரள் மீட்டர் வலை இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் வரும். இந்த முகட்டு புள்ளி அதாவது அதி உயர் புள்ளி 20வது தரவாக இருக்கு. ரைட். இந்த அதி உயர் புள்ளி அதாவது 50க்கு நேராக 20 வந்து நிற்கும். ரைட். இப்ப மொத்த தரவுகள் 20ன்னு எனக்கு தெரியும். ரைட். மொத்த தரவுகள் 20ன்னு தெரியும். அப்போ 10வது தரவுன்றது ரைட் 10வது தரவுன்றது இந்த வலையை வச்சு எனக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த வலையை வச்சு எனக்கு 10வது தரவு எதுவா இருக்குன்னு கெஸ் பண்ணலாம், எதுவா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த 10வது தரவுக்கு நேராக நான் கோட்டை நீட்டி அது வலையை எங்க சந்திக்குதோ அதுல எக்ஸ்பெருமதி தான் இவரோட இடையமாக இருக்கும். அதாவது இந்த 10வது 20 தரவு காணப்பட்டால் அதுல 10வது தரவு தான் என்ற இடையம் தெரியும். ரைட். கூட்டமாக்கப்பட்ட தரவுல நேரடியாக 2ஆக பிரிக்கலாம்னு சொன்னோம். அப்ப 20 தரவுகள் காணப்பட்டால் இந்த 10வது தரவு தான் இடையமாக காணப்படும். அப்ப இந்த 10வது தரவுக்கு நேராக நான் கோடு அடிச்சு வலை அதை எங்க சந்திக்குதோ அங்கிருந்து எக்ஸ்பெருமதியை பார்த்தால் அதுதான் என்ற இடையத்தை தரும். இது ஒரு முறை. இடையத்தை காண்றதுதான் ஒரு முறை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இப்படி வரைவுகள் வரைஞ்சு பார்த்துட்டு இருக்கிறது சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் இப்படி வரைவுகள் வரைஞ்சு பார்த்துட்டு இருக்கிறது சாத்தியம் இல்லை. அதுக்காக ஒரு சமன்பாட்டு முறையில செய்யலாம். ஒரு சமன்பாடு நிறுவப்பட்டிருக்கு. அதற்கான நிறுவல் எப்படி வரும் என்றால் அதுக்கான நிறுவல் எப்படி செய்யப்பட்டுச்சு என்றால் திரள் மீட்டரனை வச்சுதான் நாங்கள் இடையம் காண போறோம். இங்கேயும் அதைத்தான் பயன்படுத்த போறோம். ஆனால் முழு திரள் மீட்டரனையும் வரையாம ஆரம்பத்தில் இருக்கிற தரவுகளுக்கு வகுப்பாயிலைகள் 0 10, 10 20, 30, 30 40, 40 50 இப்படி இருக்கிற நேரம் மீட்டரன்கள் பெருமானங்கள் தரப்பட்டிருந்தது 2, 3, 5, 7, 12, 3 தரப்பட்டிருந்தது.
வெடிமீறின பெருமானங்கள் தரப்பட்டிருந்தது. திரள் மீறின பெருமானங்கள் பூர்த்தி செஞ்சோம். 2, 5, 10, 17, 20 பூர்த்தி செஞ்சோம். ரைட். இப்ப இந்த 10வது தரவு தான் இடையமாக காணப்பட்டால், இடையம் காணப்பட்டது 10வது தரவாக இருந்தால் அந்த 10வது தரவு எந்த வீச்சுல காணப்படும்? இந்த 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட வீச்சுல காணப்படும். சரியோ? இந்த 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட வீச்சுல காணப்படும். முதல்ல இந்த கணக்குக்கு நான் உதாரணம் மாதிரி விளங்கப்படுத்திட்டு அடுத்து நிறுவலை செய்யும். இப்ப 30க்கும் 40க்கும் இடையில தான் என்ற இடையம் காணப்படுமாக இருந்தால் அந்த வீச்சுக்கு மாத்திரம், அந்த 30ஐயும் 40ஐயும் மாத்திரம் கொண்ட திரள் மீறனை நான் வரைகிறேன். அந்த 30ஐயும் 40ஐயும் கொண்ட திரள் மீறனை மாத்திரம் வரைஞ்சால் 30க்கு நான் எடுத்திருக்க போற திரள் மீற பெருமதி எவ்வளவு? 10. இந்த 30க்கு நேராக நான் 10 மார்க் பண்ணிருப்பேன். 40க்கு நேராக 17 மார்க் பண்ணிருப்பேன். வெயிட் அ மினிட், இங்க 10 வந்துருச்சா? பெருமதிகளை கொஞ்சம் மாற்றும். இவர் 6ஆக வைப்போம், இவரை 2ஆக வைப்போம். அப்ப இங்க 16ம் கொஞ்சம் வரும், 11ம் 18, 20 வரும். அந்த எல்லை புள்ளிகள்ல வராம லேசான மாதிரி ஒரு சுருக்கல் வரதுக்கு செய்யறேன். அப்ப நான் 30க்கு எடுத்திருப்பேன் எவ்வளவு என்றால் 11ன்ற பெருமானம், 40க்கு எடுத்திருப்பேன் 18ன்ற பெருமானம். ரைட். இப்ப இந்த 30க்கும் 40க்கும் இடைப்பட்டுதான் இந்த இடையம் வரப்போகுதுன்னு எனக்கு ஷுவரா தெரியும். 30க்கும் 40க்கும் இடைப்பட்டுதான் இந்த இடையம் வரப்போகுதுன்னு எனக்கு ஷுவரா தெரியும். அப்ப 30க்கும் 40க்கும் மேல இந்த சீரான அதிகரிப்பு இருக்கிறதா நான் கருதி, ரைட், இது 18, அதாவது 40, இது 11, 30 இப்படி இருக்கிறதா கருதி இந்த 10வது தரவு இவங்க 2 பேருக்கும் இடையில எங்கேயோ காணப்பட போறார். ரைட். இந்த 10வது தரவு இவங்க 2 பேருக்கும் இடையில எங்கேயோ காணப்பட போறார். அப்ப இந்த 10வது தரவுக்கு நேராக உள்ள எக்ஸ் பெருமதி வரும்னு பார்த்தால் அதுதான் என்ற இடையமாக காணப்படும். இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 30ல இருந்து 40ன்றது வகுப்பா இடையின் பருமனாக இருக்கும். ரைட். எக்ஸ் பெருமதிக்கு இடைப்பட்ட இடைவெளி இது வகுப்பா இடையின் பருமனாக இருக்கு. அதே நேரம் இந்த 18/11ன்றது 7. அந்த 7 யார் என்றால் இடைய வகுப்பா இடையின், ரைட், இடைய வகுப்பா இடையின் மீதிறன். சாரி, இடைய வகுப்பா இடைக்கு மாறி எடுத்தோம்னு நினைக்கிறேன். எஸ், மாறி போட்டேன். என்னென்றால் 10வது தடவை காணப்பட்ட போறது 20க்கும் 30க்கும் இடையில. அப்ப இங்க 20 இங்க 30 வந்திருக்கேன். இங்க 20 இங்க 30. 20க்கு நான் எடுத்திருக்க போற புள்ளி 5, 30க்கு நான் எடுத்திருக்க போற புள்ளி 11. ரைட். இப்ப 11/5ன்றது 6. அது யார் என்றால் இதல்ல இடைய வகுப்பு, பிழை எழுதிட்டேன். ரைட். மொத்தம் 20 தரவு காணப்படுது. அப்போ 10வது தரவு தான் இடையம். அப்போ 10வது தரவு காணப்பட போறது இங்க. ஆகவே இதுதான் என் இடைய வகுப்பு. ரைட். இடைய வகுப்பு, அது இடையம் அல்ல, இடைய வகுப்பு தான் அது. இடையம்ன்றது ஒரு எண் பெருமானம். ரைட். அப்ப நான் 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட திரள் மீறனை மாத்திரம் வரைஞ்சால், ரைட், அப்ப 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட பருமன் தான் வகுப்பாயிரின் பருமனாக இருக்கும். ரைட். வகுப்பாயிரின் பருமனாக இருக்கும். இந்த 11/5ன்றது 6. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இடைய வகுப்பின் மீதிறன். FR என்று போட்டு இடைய வகுப்பின் மீதிறன். இந்த 11ல இருந்து இந்த 5 கழிச்சால் வரப்போறது அந்த இடைய வகுப்பின் மீதிறன். காரணம் இவரையும் கூட்டி தான் இந்த 11 வந்துச்சு. அப்ப இவரிலிருந்து இவரை கழிச்சால் கட்டாயம் அந்த இடைய வகுப்பின் மீதிறன் கிடைக்கும். ரைட். ஓகே. இப்போ வளமையான மாதிரி tan θ போட்டால் இது FR, அதாவது எண் பெருமானங்களை போட்டு காட்டின பிறகு நிறுவலை செய்வோம். ரைட். இந்த குறியீடுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உயரம்ன்றது FR தரும், இந்த நீளம்ன்றது CA தரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இந்த கணக்கை பொறுத்தவரையில 11/5 அதன் கீழ் 30/20 அது சமன் 10/5 அதன் கீழ் ME/20. ரைட். tan θக்கள் ரெண்டையும் சமப்படுத்தணும். இது 6, 6ன் கீழ் 10, 5ன் கீழ் ME/20. ரைட். ME/20. ரைட். ஒருக்க சுருக்கியும் காற்று. சுருக்கினால்
6ME சய 120 சமன் 50. 6ME சமன் 170. ME சமன் கிட்டத்தட்ட 2 எவ்வளோ மிச்சம் 5 50ல் 8 28 தசம் 2 28 தசம் 3 மாதிரி வரும் வேணா 28 தசம் 3 மாதிரி வரும். இப்போ இந்த விட சரியானு பார்க்குறதுக்கு 28 தசம் 3ன்றது சரியானு செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் என்றால் எனக்கு வர வேண்டிய விட MEன்றது எங்கே காணப்படுதுன்னா 20க்கும் 30க்கும் இடையில காணப்படுது. அப்போ கட்டாயம் எனக்கு வரப்போகிற விடையும் 20க்கும் 30க்கும் இடையில ஒரு பெருமானமாக வரணும். 28 தசம் 3 வந்திருக்கு. அப்போ அந்த விட சரியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ரைட், இப்படித்தான் இடையம் கூட்டமாக்கப்பட்ட தரவுகளுக்கு இடையம் காணும் முறை. ரைட், இப்போ பொதுவானது ஒரு நிறுவலப்பா. ரைட், பொதுவானது ஒரு நிறுவலப்பா. நிறுவல் பார்க்குற நேரம் எப்படி பார்ப்போம்னால் மொத்த தரவுகள் எண்ணிக்கை கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம். ரைட், மொத்த தரவுகள் எண்ணிக்கை கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம். ஆகவே இந்த முகட்டு புள்ளியில் வரப்போற பெருமானம் n. ரைட், முகட்டு புள்ளியில் வரப்போற பெருமானம் n. இப்ப n/2ல தான் n/2வது தரவு தான் என்னன்னு பார்க்க போறோம். அதாவது இங்க n/2ன்ற பெருமதி எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். அந்த n/2 கொண்டிருக்கிற வகுப்பாயிடை, n/2 கொண்டிருக்கிற வகுப்பாயிடை நான் ஆரம்பத்தில் கண்ட மாதிரி, ஆரம்பத்தில் 20 முதல் 30ன்ற பெருமானம் வந்த மாதிரி, ரைட், அந்த இடைய வகுப்பாயிடையின் கீழ் எல்லை L1 ஆக இருக்கட்டும். ரைட், ஆரம்பத்தில் 20 முதல் 30ன்னு வந்துச்சுன்னா அதுல இந்த கீழ் எல்லை L1 ஆகவும் மேல் எல்லை L2 ஆகவும் இருக்கட்டும். ரைட், உங்களுக்கு தெரியணும் இந்த L2 சய L1ன்றது வகுப்பாயின் பருமனாக இருக்கு. சரியோ, இந்த L1க்கு வர திரள் மீடுற பெருமானம் Fr-1 ஆகவும், ரைட், இந்த L2க்கு வர திரள் மீடுற பெருமானம் Fr ஆகவும் இருக்கு. இப்போ இந்த Fr-க்கும் Fr-1க்கும் சீரான அதிகரிப்பு இருக்கிறதா கருதுவோம். ரைட், சீரான அதிகரிப்பு இருக்கிறதா கருதுவோம். இப்போ நான் முக்கோணங்களை பூர்த்தி செஞ்சால் இந்த n/2ன்ற தரவுக்கு வர எக்ஸ் பெருமதி தான் என்ற மீட்டரனாக இருக்கு. சாரி, இடையமாக இருக்கு. நிரூபி பார்ப்போம் என்ன நடக்குது. ரைட், அதே நேரம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். இவர் Fr என, அதாவது இடைய வகுப்பின் மீட்டரனாக இருக்கு. ரைட், ஓகே. இப்போ ஒரு பொதுவான சமன்பாடு நிரூபி பார்ப்போம். சமன்பாடு நிறுவனத்துக்கும் அதே முறை தான் பயன்படுத்த போறேன். ரைட், இந்த Fr-இன் கீழ், ரைட், Fr-இன் கீழ் இந்த நீளம், அதாவது C சமன் இந்த நீளம் n/2 மைனஸ் கேபிட்டல் Fr-1 அதன் கீழ் ME சய L1. ME சய L1. ரைட், பெரிய முக்கோணத்தின் tan θ சமன் சிறிய முக்கோணத்தின் tan θ. 1ன்றது C-இன் கீழ் Fr n/2 சய Fr கேபிட்டல் Fr-1. ரைட், ஆகவே ME எப்படி வரப்போகுது என்றால் L1 சக C-இன் கீழ் Fr n/2 சய கேபிட்டல் Fr-1 ஆக வரும். Fr-ன்றது இடைய வகுப்பின் மீட்டர், இது திரள் மீட்டர், இடைய வகுப்புக்கு முன்னுள்ள திரள் மீட்டர். இவர் இடைய வகுப்பின் கீழ் எல்லை, இது வகுப்பாயின் பருமன். இந்த சமன்பாடை ஞாபகம் வச்சாலும் உங்களுக்கு நேரடியாக பதிட்டு விடையை காணக்கூடியதா இருக்கு. ஆனால் சமன்பாடை ஞாபகம் வச்சுக்கிறத விட இந்த முறையை ஞாபகம் வச்சுக்கிறது எப்பயுமே பிழைக்காது, எல்லா நேரத்திலையும் கை கொடுக்கும். எந்த கணக்கு வந்தாலும் இந்த அட்டவணை, இந்த முறையை பயன்படுத்தி, கிராஃப் முறையை பயன்படுத்தி அவங்க செஞ்சு முடிக்கலாம். பெருசாக நேரமும் எடுக்காது. n/2 தரவு எத்தனை இருக்குன்னு தெரியும். திரள் மீட்டர் அட்டவணை எப்படியுமே பூர்த்தி செய்ய வரும், கட்டாயம் பூர்த்தி செய்ய வரும். ரைட், இந்த முறையை பயன்படுத்தினீங்களோ இல்லையோ கட்டாயம் திரள் மீட்டர் அட்டவணை பூர்த்தி செய்ய வரும். இந்த பெருமானம் தேவை எனக்கு. ரைட், அப்போ இந்த பெருமதியை வச்சு எனக்கு இந்த புள்ளிகள் சீராக அதிகரிக்கிறதா கருதலாம். அதுல இருந்து 2 முக்கோணத்துக்கும் tan θ போடலாம். ரைட், இன்னும் கொஞ்சம் இதை தெளிவாக வரைகிறாக இருந்தால் இப்படி போடலாம். ரைட், இந்த 2 முக்கோணத்துக்கும் நான் tan θ போட்டிருக்கேன். Fr-இன் கீழ் கேபிட்டல் C-ன்றது n/2 மைனஸ் Fr-1 இன் கீழ் ME மைனஸ்
L1 ஆக இருக்கு.